அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்ற வணக்கம் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். 20வது நாள் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றும் கூட இரவு பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் மிக மோசமாக தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பின்னர் முதலில் நாங்கள் விரிவாக விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? நேற்று இரவு இஸ்ரேல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலின் பென் கொரியர் வான்படை தளமாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேலின் மத்திய பகுதியாக இருக்கலாம், ஜெருசலமாக இருக்கலாம், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையாக இருக்கலாம். எல்லா இடமும் நேற்று இரவு முழுவதும் தாக்குதல் நடந்தது மட்டுமல்லாது மீண்டும் அதிகாலை மீண்டும் அந்த தாக்குதல் ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பெருமளவானவர்கள் 4 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பெருமளவானவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அதாவது 17ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் 18ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் 200 பேர் இஸ்ரேலில் காயமடைந்ததாக கூறப்படுவது, 2 பேர் கொல்லப்பட்டதாக. நேற்று 18ஆம் தேதி நடந்த தாக்குதல், நான் முதல் கூறியது 17ஆம் தேதி. 18ஆம் தேதி நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேல் காயமடைந்திருப்பதாகவும் எல்லாம் மறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் 17ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் பென் கொரியர் வான்படை தளத்தில் 3 விமானங்கள் அழிவடைந்ததை பிறகுதான் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடந்த தாக்குதலில் இப்போது பென் கொரியர் விமான நிலையத்தில் விமானங்கள் இறங்க முடியாத அளவுக்கு சேதமடைந்திருப்பதாகவும் அந்த விமானங்கள் மேலே வட்டமிட்டு செல்வதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் சவுதி அரேபியா, கட்டார், குவைத் போன்ற நாடுகளின் வான்படை தளங்கள், அதாவது விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு இரவில் ஈரான் 9 நாடுகளை தாக்கி இருக்கின்றது. இந்த 9 நாடுகளில் 7 நாடுகள் மிகவும் உலகிலேயே மிகவும் செல்வந்த நாடுகளாக இருக்கின்றது. அதே சமயம் கட்டார் பகுதியின் கடற்பரப்பில் வைத்தும் UAE கடற்பரப்பில் வைத்தும் 2 கப்பல்கள் இன்று தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போதும் சைரன்கள் இஸ்ரேலிலும் ஒலித்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் ஈரான் குரம்ஷகர் 4 என்ற கொத்து குண்டுகளை சுமந்து செல்கின்ற ஏவுகணைகளை பெருமளவில் பயன்படுத்தி இருந்தது. வான்பகுதி முழுவதும் ஒரே வெளிச்சமாகத்தான் இருந்தது. பெருமளவான தீயணைப்பு வண்டிகள் எல்லா நகரங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று கதைத்திருந்தோம், சவுதி அரேபியா 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கட்டார் என்ற உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் எரிவாயு வயல் போன்றவை தாக்கப்பட்டிருந்தன. கட்டார் எரிவாயு வயல் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாது அமெரிக்காவில் இருக்கின்ற, கட்டாரில் இருக்கின்ற, சவுதி அரேபியாவில் இருக்கின்ற, கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களும் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டிருந்தன. ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருந்தது. ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளமும், ஏபில் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க தளமும் தாக்கப்பட்டிருந்தது. 2 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் உள்ளுக்குள் வீழ்ந்து வெடித்ததை காணக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்தும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தன. ஈரான் பல பகுதிகளில் குண்டுவெடிப்புகளை கேட்கக்கூடியதாக இருந்தது. புஷப் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவின் அணு உலை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அணு உலை இருந்த பகுதியிலிருந்து 350 மீட்டர் தூரத்தில் குண்டு விழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை அங்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தாக்குதல், அதாவது 18ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல், 2 தரப்பிலும் இடம்பெற்ற தாக்குதல்கள் முழு உலகத்தையுமே ஒரு புரட்டி போட்ட மாதிரியான ஒரு தாக்குதல் மாறிவிட்டது. அது மட்டுமல்லாது இந்த மோதல்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை எல்லா நாடுகளிடம் இந்த நேற்றைய தாக்குதல்கள்
விதைத்து சென்றிருக்கின்றது. புதன்கிழமை நடந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ஈரான் மீண்டும் கத்தார் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நாட்டில் உள்ள முக்கிய எரிவாயு வாயில்களை அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தகர்க்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல், அதாவது சவுத் பார்ஸ் என்ற அந்த எரிவாயு வாயில் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பாக தனக்கு எதுவுமே தெரியாது என்று கூட ஒரு பொய் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த சவுத் பார்ஸ் என்ற அந்த எரிவாயு வாயிலை தாக்கியது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போன்று என்று கூறுகிறார்கள். இது இஸ்ரேல் திட்டமிட்டு அந்த தாக்குதலை நடத்தினார் என்று கூறினார்கள். உடனடியாகவே ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராஸ் லஃபான் என்ற அந்த எரிவாயு நிலையத்தை கட்டாரில் இருப்பதை பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல் நடத்தி இருப்பது போல் தெரிகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? இந்த எரிவாயு தளங்கள் அதாவது ஏற்கனவே அது அரைவாசி தான் அது இயங்கிக் கொண்டிருந்தது. அது மூடப்பட்டால் அது திறப்பதற்கு கூட பல மாதங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். உடனடியாக இப்ப ஹார்முஸ் நீரிணையை நாளைக்கு திறந்தாலும் அதுக்கு ப்ரொடக்ஷன் செய்வதற்கும் இது உற்பத்தி செய்வதற்கும் எண்ணெயை எடுப்பதற்கும் கேஸ் எடுப்பதற்கும் அந்த ஆலைகள் இயங்க வேண்டும். அது இயங்குவதற்கு 3-4 மாதங்கள் எடுத்தால் இந்த தற்போது அதாவது இந்த 19 நாளில் இடம்பெற்ற சண்டையில் இருந்து மீள்வதற்கே பல மாதங்கள் எடுக்கும் உலகத்துக்கு. அப்படியான ஒரு நிலை. ஆனால் இது இன்னும் நீடித்தால் இவ்வளவாக இருக்கும் என்றதுதான் இப்ப இருக்கு பிரச்சனை. ஈரான் திரும்ப கூறியிருந்தது, அதாவது நாங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் திருப்பி உங்கள் பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளை தாக்குவோம் என்று. எந்தெந்த நாடுகளை தாக்குவோம் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அது சொல்லி இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் 51வது சரத்தின்படி தற்காப்பு தாக்குதல் நடத்தலாம். அப்ப முதலில் எண்ணெய் குதம் அடிக்கப்பட்ட போது ட்ரம்ப் கூறியிருந்தார், தனக்கு தெரியாமல் அடித்ததாகவும் இனிமேல் அப்படி நடக்காது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சுத்தவர இருக்கிற நாடுகளில் இருக்கிற எரிபொருட்கள் இவர்களின் நட்பு நாடுகள் ஒன்று, அதை வாங்குபவர்களும் இவர்கள் ஐரோப்பா போன்ற நாடுகள் இவர்களின் நட்பு நாடுகள். அப்ப பிறகு அதாவது தற்போதைய நிலையில் ஈரானை வெல்ல முடியாத ஒரு நிலை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த நிலையில் தான் நேற்றைய தாக்குதல் ஈரான் மிகப்பெரிய கேஸ் ஃபீல்ட் என்று சொல்கின்றது, தெற்கு ஈரானில் இருக்கின்றது. அது வேர்ல்டிலேயே மிகப்பெரிய எரிவாயு வயல். அத நோர்த்தை கட்டார் வைத்திருக்கின்றது, சவுத்தை ஈரான் வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1800 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர், அதாவது 51 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர், 1800 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் என்று சொல்றோம். அவ்வளவு கேஸ் அங்கு ரிசர்வ்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட அதுல இருந்து எடுக்கிற கேஸை முழு உலகத்துக்கும் 13 வருடங்களுக்கு கொடுக்கலாம் என்ற அளவுக்கு அது இருக்கின்றது. அதன் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது நேற்று இஸ்ரேலும் அமெரிக்கா. தாக்குதல் நடந்த உடனேயே அமெரிக்காவின் ஊடகம் சொல்லி இருக்கின்றது, இந்த தாக்குதல், அதாவது ஆக்சியஸ் என்ற ஊடகம் சொல்லி இருக்கின்றது, இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தியதா. அமெரிக்கா அதுக்கு பிறகு ஒன்று கூறவும் இல்லை, அதை மறக்கவும் இல்லை. அதன் பிற்பாடு ஈரான் உடனடியாகவே சவுதி அரேபியா, கட்டார், மற்றது UAE-யில் இருக்கிற தளங்களை கூறியிருந்தது. இந்த 3 நாடுகளிலும் இருக்கின்ற 5 கேஸ் நிலையங்கள், அவற்றில் இருக்கிற மக்களை வெளியேற சொல்லி, அருகில் இருப்பவர்களை. ஆனால் இந்த நாடுகள் இப்போது அமெரிக்காவை நம்புகிறதோ இல்லையோ ஈரானை நம்புகின்றன. உடனடியாக அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள். ஆனால் அமெரிக்காவால் தனது நட்பு நாடுகளை காப்பாற்ற முடியவில்லை, எந்த ஏவுகணையும் தடுக்க முடியவில்லை. சவுதி அரேபியாவில் 2 ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன. கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 இந்த கேஸ் ஃபீல்டில் விழுந்து வெடித்திருக்கின்றது. ஈராக், கட்டார் ஒரு மிகப்பெரிய சேதம், மிகப்பெரிய சேதம். உடனடியாகவே பிரான்சின் அதிபர் மேக்ரோன் உடனடியாகவே ட்ரம்புக்கும் கட்டார் அதிபருக்கும் எடுத்திருக்கிறார், தொலைபேசி எடுத்திருக்கிறார். என்றால் ஐரோப்பா கடந்த 4 வருடமாக ரஷ்யாவின் கேஸை நிறுத்தி, அதாவது ரஷ்யாவின் நோர்த் ஸ்ட்ரீமை தங்களுக்கு வந்த கேஸை தாங்களே குண்டு வைத்து தகர்த்து, அதாவது தற்கொலை என்று சொல்றது. 4 வருஷத்துக்கு முதல் யூரோப் செய்தது தற்கொலை. தங்களுக்கு வந்த கேஸை தாங்களே குண்டு வச்சு தகர்த்தால் அமெரிக்காவை நம்பி. அப்ப 4 வருஷமா அவர்கள் யார்கிட்ட வாங்கினா கட்டார் தான் வாங்கிட்டு இருந்தது. இப்ப கட்டார் முடிஞ்சுது. இப்ப இனி ரஷ்யாட்ட போனா இப்ப இந்தியாவே ரஷ்யாட்ட போன போது ரஷ்யா சொல்லிட்டு இனி நீ மார்க்கெட் விலைக்கு தான் வாங்கலாம். நீங்கள் முதல் வாங்கினீங்களோ, ஓகே,
பிறகு அமெரிக்கா சொல்லி நிப்பாட்டினீங்கள், பிறகு அமெரிக்காட்ட போனீங்கள், இப்ப திருப்பி ஓடி வாரீங்கள் என்னதாண்டு ரஷ்யா இப்ப உங்களுக்கு முதல் நாங்கள் அந்த கண்டிஷன் எல்லாம் முடிஞ்சுது. அப்ப இனி ஐரோப்பா போறதுன்றா யோசிச்சு பாருங்க. அப்ப பூட்டின் சொல்ற அடுத்த வருஷத்தோட 2027 அக்ரிமெண்ட் முடியுது. இப்ப வாங்கிக்கொண்டு கொஞ்சமா அதை இப்பயே நிப்பாண்டா என்னன்னு சொல்லுகிறார். அவரவர்களுக்கு தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் அவர்கள் தங்கள் நிலைமையை மேலே கொண்டு வரலாம். இது ரஷ்யாவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அப்ப எல்லோரும் எடுத்ததுடன் ட்ரம்பும் ஆடி போய்விட்டார். ட்ரம்பும் இணைக்கவில்லை. ஒன்றுள் இவர்கள் ஈரானை இந்த காஷ்மீரை தாக்குவதாக இருந்தால் இவர்கள் தங்கள், அதாவது சவுதி அரேபியா, கட்டார், யுஏ, இந்த நாடுகளின் இவர்கள் பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். பஹ்ரைன், ஆனால் இவர்களை பாதுகாக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு தாக்க முடியாது. அதான் அந்த பிரச்சனை. அப்ப இறுதியாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அது எனக்கு தெரியாது, தான் இஸ்ரேலுடன் தொடர்பாக கலைக்கிறது என்று சொல்லியும் இஸ்ரேல் இனிமேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் சொல்லி இருக்கின்றார். இப்ப அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் போட்டிருக்கிறது இது ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலையா என்றது போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் அவர் கூறியிருக்கின்றார், இனிமேல் கட்டார் மீது ஈரான் தாக்கினால் ஈரான் பாஸ் காஷ்மீரை முற்றாக தகர்த்தளிப்போம் என்று. ஈரான் முதல் தாக்கவில்லை, நீங்கள் தான் தாக்கினீர்கள். அதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. ஈரான் தாக்காது, அது கட்டாருக்கும் தெரியும், சவுதி அரேபியாவுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் நேற்று இரவு 9 நாடுகளை ஒரே இரவில் தாக்கிய போதும் எல்லா நாடுகளும் அமைதியாகத்தான் இருந்தன. கட்டார் மட்டும் ஈரான் டிப்ளோமேட்ஸை 24 மணி நேரத்துக்கு வெளியேற சொல்லி இருக்கிறது. ஆனால் கட்டார் என்ன செய்திருக்க வேண்டும்? அமெரிக்க டிப்ளோமேட்ஸ் தான் வெளியேற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்பயும் மாறித்தான் செய்கிறார்கள். அவர்கள் தானே உலக நாடுகளுடைய காவல்துறையினர். அவர்கள் எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் செய்தால் தானே பிரச்சனை. சரி, 9 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது ஈரானுடைய இந்த திட்டமிட்ட தாக்குதல் அந்த நாடுகள் கூட்டறிக்கையை விடுத்திருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த போர் ஆரம்பித்து 20வது நாளில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு கூட்டறிக்கை கண்டனம் விட்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த மாற்றம் எப்படி பார்க்கிறீர்கள்? பொறுக்க முடியாது என்ற ஒரு நிலையில் தான் இப்படியான ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் பொறுத்திருக்கிறது. இது என்ன மாற்றத்தை எதுவுமே ஏற்படுத்துமா? அதான் உண்மை பலன்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். இந்த தாக்குதல் இடம்பெற்ற போதே உடனடியாக கட்டாருக்கு தெரிந்து விட்டது தங்களை தாக்க போகிறார்கள் என்று. உடனடியாகவே கண்டனம், இஸ்ரேலை நோக்கி கண்டனம், இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தான் கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக கட்டார் தெரிவித்திருந்தது. ஈராக்கும் உடனடியாகவே கண்டனத்தை தெரிவித்திருந்தது. ஈராக் ஈரானிடமிருந்துதான் கேஸை பெறுவதுண்டு. ஈரான் உடனடியாகவே ஈராக்கு போற எலக்ட்ரிசிட்டியை இப்ப நிறுத்தி இருந்தது முற்றுமுழுதாக. ஈரானுக்கும் இது எலக்ட்ரிசிட்டிக்கு 70% எலக்ட்ரிசிட்டி இதுல இருந்துதான் உற்பத்தி செய்யப்படுவதுண்டு. இப்போது அவர்கள் கொண்டு விளங்குகிறது பலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த காலத்தில் இப்போது யார் பலமா இருக்கிறார்களோ என்ற நிலையில் இப்போது ஈரான் பலத்தை இப்போது மெல்ல மெல்ல உணர்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற அவர்களுடைய கனவு மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டு வருகிறது. உண்மையில் சொல்ல போனால் இந்த நேற்று நடைபெற்ற தாக்குதல்கள், கடந்த 2 நாட்களில் ஈரான் முக்கிய தளபதிகளை படுகொலை செய்வது எல்லாம் அவர்கள் தாங்கள் இதிலிருந்து, இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள், எல்லா ஆய்வாளர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். இந்த போரிலிருந்து எவ்வாறு வெளியேறுவது என்றதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மன்ஸ் என்ற ஜெர்மன் கட்சியின் தலைவர் பேசும்போது கூறியிருந்தார், ட்ரம்ப் போய் தங்களை கேட்காமல், ஒரு தங்கள கூட்டணி நாடுகளை கேட்காமல் இந்த போருக்கு இறங்கினார். இப்போது போரிலிருந்து வெளியேற முடியாத என்ற நிலையில் எங்களை கூப்பிடுகிறார். அப்ப அவரே வெளியேற முடியாத நிலையில் இருக்கும் போது நாங்கள் அதுக்குள்ள போய் என்ன செய்வது என்றதான் அவருடைய கேள்வியாக இருக்கின்றது. இப்போ எல்லா நாடுகளும் இணைந்து இப்ப ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தான் இப்போ மிக மிக பிஸியான ஆளாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் வெளிவிவகார செயலாளரை யாரும் தேடுவதில்லை. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தான் இப்போது மிக மிக பிஸியான ஆளா இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கும் போதும் ஈரான் வெளிவிவகார அமைச்சரை துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வெளிவிவகார அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகள் பின்பக்கமாக அவரை தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு வழியில் இந்தியா 2 கப்பல்களை ஜுவானில் நிதியை செலுத்தி எடுத்துக்கொண்டு போனதாக கூறுகிறார்கள் என்று அந்த எல்லா நாடுகளிலும்
அந்த அவையின் சிவில் கட்டமைப்பு உடைஞ்சு உள்ள போகுது. நாளைக்கு அந்த அரசுகள் இருக்க முடியாது, மக்கள் வேலைக்கு போக முடியாது, சமைக்க முடியாது, தொழில் செய்ய முடியாது. கேஸ் இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன சாப்பாட்டு கடைகள் எல்லாம் மூட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஒரு அதாவது இன்டைரக்டா இது முற்று முழுதாக அந்த அந்த உலகத்தையே ஒரு ஸ்தம்பிக்க வைத்திருக்கின்றது. இப்ப ஜப்பான் பிரதமர் இப்போது போயிருக்கின்றார் அமெரிக்காவுக்கு. அப்ப இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க. ஜப்பானும் இப்போது கடுமையாகத்தான் நிற்கின்றது. ஜப்பான் பெட்ரோல் ஸ்டேஷன்களில் எல்லா இடமும் எழுதி போட்டு கிடக்கு, பெட்ரோல் இல்லை, ட்ரம்புக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற வசனங்களை அவங்க எழுதி அதில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அந்த உலகம் முழுக்க இப்ப ஈரான் இப்ப இதுல ஒன்றை அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னார், ஈரான் அந்த உலக பொருளாதாரத்தை தன்னால் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் என்றதை இதில் நிரூபித்திருக்கின்றது. கட்டா கூறியிருக்கிற ப்ரூட்டல் அக்ரஷன் என்று, அதாவது ஈரான் கொடுமையான ஆக்கிரமிப்பை அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டது என்று கட்டா மிகவும் ஆத்திரமடைந்திருப்பது போல் தெரிகின்றது. என்னவோ நீங்கள் கூறியதை பார்க்கும் பொழுது இப்பொழுதுதான் விழித்தெழுந்தார். அதான் நீங்கள் கூறினீர்கள், அதாவது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் ஏன் இஸ்ரேல் மீது கடும் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றதையும் பலர் கூறியதை நீங்கள் இப்பொழுது மிகவும் சிறப்பாக சுட்டிக்காட்டினீர்கள். இனி ஈராக்கில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈராக்கில் அமெரிக்காவுடைய படைகள் மக்கள் இருக்கின்ற பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதாக அங்கிருந்து செய்திகள் வருகின்றது என்று கூறியிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து இயங்குகின்ற இயக்கம் கூறுகின்றது என்னென்று சொன்னால், அந்த நாட்டில் நீங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் நாங்கள் நடத்தும் தாக்குதலை நிறுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு விளக்கத்தை தருகிறேன். நாங்கள் எல்லோரும் ஈரானில் தான் போர் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றதை முழுமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஈராக்கில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாக தொடங்கியது இன்னும் எந்த நிலையில் இருக்கின்றதை வெளிப்படுத்துகின்றது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நிலைமை என்றதை கூறுகிறது. ஈரானில ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் வெளிக்கிட்டது. கடைசியாக ஈராக்கில பஹ்ரைன்ல எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல உலகம் சென்று கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. ஈராக்கில இருக்கின்ற 40 ஷியா முஸ்லிம் அமைப்புகள் என்ற ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷனாக இருக்கிறதான் PMF என்றது, ஹஸ்பாட் அல் சசாபி என்று சொல்கின்ற அந்த அமைப்பு. அந்த அமைப்பின் தலைமை பீடத்தை தாக்கி இருக்கிறது அமெரிக்கா. ஆனால் அந்த அமைப்பு தான் ஈரானுடன் இணைந்து இந்த ஈராக் மீதான தாக்குதல்களை கடுமையாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 1,20,000 படையினரை கொண்ட அமைப்பு. இப்ப அவர்கள் இப்போது கூறியிருக்கிறார், நீங்கள் கூறியது போல இந்த தாக்குதல் தொடர்ந்தால் தாங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்துவோம். எல்லோரும் கூறுகிறார்கள் இப்போது ஈராக்ல ஒரு உள்நாட்டு போர் வெடிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக. எனவேதான் ஈராக்கின் பிரதமர் கதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேற்று ஒரு ஊடகவியலாளர் கேட்டபோது அவர் கூறியிருந்தார், அதாவது ஏன் அமெரிக்க தூதரகத்தை தாக்குகிறார்கள் என்று கேட்டபோது அவர் கூறினார் என்னென்றால், ஒரு நாட்டின் தூதரகம் இன்னொரு நாட்டில் இருக்கிறதுனா அது அந்த நாட்டின் பிரதிநிதித்துவத்தை தான் குறிக்கிறது. அப்ப அவர்கள் அமெரிக்காவை தாக்கணும் என்றால் அமெரிக்க தூதரகத்தை தான் தாக்குவார்கள் என்று அவர் கூறிவிட்டு போகிறார். அதை பிழை என்றவர்கள் கூறவும் இல்லை. அதே போல நேற்று ஈரான் மீது நடைபெற்ற தாக்குதலையும் அவர் உடனடியாகவே கண்டித்திருந்தார். என்றால் அவர்களுக்கு ஓரளவு விளங்குகிறது இது உள்ளக கலவரங்களை ஏற்படுத்தி இந்த இதுவரை காலமும் மன்னர் ஆட்சிகளாக இருந்த பஹ்ரைனோ சவுதி அரேபியா அவர்கள் இந்த மன்னர் ஆட்சி முறைக்கு ஆட்டம் காண வைக்க போறோம், மக்களாட்சியாக மாறிவிட்டு என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதர்கள் ஏதோ ஒரு சிஸ்டத்தை பிரேக் பண்ண போய் முற்று முழுதான சிஸ்டம் உடைய போகிறது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போலதான் இப்ப ஈராக்ல ஒரு போர் இமினன்ட் என்ற மாதிரி தான் கூறுகிறார்கள். மிக விரைவில் ஒரு உள்நாட்டு போர் வெடிக்கலாம். உள்நாட்டு நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பெற்றுமளவான மக்கள் அந்த அமெரிக்கன் எம்பசியை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஏவுகணை விழவும் அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அதை தங்கள நாட்டின் மீது ஈரான் அடிக்கிறது என்று அவர்கள் அதை குற்றமாக கருதவில்லை. பஹ்ரைனும் அதுதான். பஹ்ரைனும் ஒவ்வொரு ஏவுகணைகளும் விழ அமெரிக்கா என்ற தளங்கள் மீது மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதனால் தான் கைது செய்திருக்கிறார்கள் பெருமளவானவர்களை. பஹ்ரைனில் இருந்த ஒருவர் கூட கூறியிருந்தார், இது வெளிநாட்டு ஊடகங்களில் வருவதில்லை, தான் எனக்கு கூறுகிறேன் என்று கூறியிருந்தார். அங்கு பெரும் உள்ளக கலவரம் பெருமளவில் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாகவும் காவல்துறையினர் எல்லா இடமும் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தான் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப என்னென்று சொன்னால் ஈரான் இதை வடிவாக திட்டமிட்டிருக்கின்றது, அல்லது ஈரானுடன் இணைந்து இயங்குபவர்கள் இதை வடிவாக திட்டமிட்டிருக்க
ரஷ்ய அதிபர் கூட நேற்று கூறியிருக்கிறார், இந்த லர்ஜானி தனது ஒரு மிக நெருங்கிய சிறந்த நண்பன் என்று கூறியிருக்கின்றார். அதைக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கின்றார். அப்ப தோளோடு தோல் நிற்கிறார்கள். இப்ப இந்த கல்ஃப் சண்டையில், வளைகுடா சண்டையில் பலனடைபவர் யார் என்று வாஷிங்டன் போஸ்ட் என்னத்தை பொருள் சீனா. ஏனென்றால் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வர பணம் முழுவதும் சிலிக்கன் வேலியில தான் இன்வெஸ்ட் பண்ணப்படுறது. அங்க ஏஐ ப்ராஜெக்டுகளாக இருக்கலாம், அமெரிக்காவின் இருக்கலாம், அமெரிக்காண்ட பொண்டுகளை வாங்குவது, பிணைமுறிகளை வாங்குவது, அமெரிக்க பங்கு சந்தைகளை முதலிடுவது என்று இங்க உழைக்கின்ற பணங்கள் இனி அதுக்கு நிக்க போகிறது. அது நிற்கும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அதை நிற்கும் என்று சொன்னால் சீனாண்ட ஏஐ, சீனாண்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள்லாம் இனி அடுத்ததாக மேலும் வரக்கூடிய ஒரு சாத்தியங்கள் இருக்கின்றது. சீனா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை வாங்கி குவித்துக் கொண்டே இருக்கிறதாக கூறுகிறார்கள். ஈராக் தொடர்பாக இந்த அமைப்புகள் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவும் பிரித்தானியாவும் நடத்திய இந்த ஈராக் போரின் பொழுது அதன் பின்னர் அங்கே அமெரிக்காவுடைய இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த இராணுவத்தினர் இப்பொழுது இந்த மாறி இருக்கின்ற இந்த உலக மாற்றம், அதாவது எவ்வாறு ஈரானுடைய பலத்தை வெளிப்படுத்தி ஈராக்கில் இருக்கின்றவர்களும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றால் அங்கிருந்து அமெரிக்க படையினர் வெளியேறுவதற்கு உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானில் அப்படி வெளியேறினார்கள் என்று. அப்படி திடீரென்று வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை நோக்கித்தான் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிறது. ஈராக்கில் அமெரிக்கர்கள் மட்டுமில்லை, 5 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இத்தாலி அதனை தனது படையினரை வெளியேற்றி விட்டது. ஸ்பெயின் தனது படையினரை வெளியேற்றுகின்றது. பிரான்ஸ் ஏற்கனவே படையினர் காயமடைந்த ஒருவர் கொல்லப்பட்டு காயமடைந்ததால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பிரான்சிலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏவுகணைகள் விழுந்து படிக்கின்றன. ஆனால் ஈராக்குக்குள் விழுந்து படிக்கின்ற ஏவுகணைகள், அங்கு விழுந்து படிக்கின்ற ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் எல்லாம் ஈராக்குக்குள் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படையினரால் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. இவர்கள சாஹித் 136க்கு பதிலாக அவர்கள் சாஹித் 101 என்றதை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப உள்ளுக்கு அதை உண்மையில் ஈரான் தான் பெருமளவில் அதற்கான உதவிகளை செய்கின்றது, எல்லா சப்ளைகளையும் செய்கின்றது. ஆனால் அங்கிருக்கின்ற கிட்டத்தட்ட 1,20,000 படையினர் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப அவர்கள் தாக்குதலை நடத்துவார்களாக என்றால் ஈரானால் கூட, ஈராக்கின் அரசினால் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும். இப்ப யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், சிரியாவில் இருக்கின்ற சுனி முஸ்லிம் படையினரை கொண்டு வரலாமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போராக மாறும். கிட்டத்தட்ட சிரியாவும் போர் இல்லாமலேயே விழக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். என்னன்னு சொன்னால், இப்ப ஈரானை சமாளிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு எதிராக மாறுமாக இருந்தால் அதனை சமாளிப்பது என்பது மிக கடினமான வேலை. என்னன்னு சொன்னால், தனிய குண்டு வீச்சுகளை நடத்துவதன் ஊடாக ஆட்சி மாற்றத்தையோ அல்லது ஒரு அரசியல் மாற்றத்தையோ அந்த தரையில் ஏற்படுத்த முடியாது. அங்கு தரையில இறங்க வேண்டும், ஆனால் தரையில இறங்க முடியாது. இப்ப படைத்துறை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருப்பதற்கு கூட 1,50,000 படையினர் தேவை என்று. 1,00,000 படையினரும் அங்கு நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அதுதான் அந்த பிரச்சனை. சுருக்கமாக, நீங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது அமெரிக்காவுடைய முன்னாள் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரி கென்ட் அவர்கள் பதவி விலகியது தொடர்பாக கூறினீர்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவரை FBI விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த போர் ஒரு இமினன்ட் த்ரெட், அதாவது உடனடி அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுதான் இந்த போரை அவர்கள் தொடுத்தார் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகத்தில் கூறியிருந்தார். அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்பதை அவர் திட்ட தெளிவாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். இது தொடர்பாக நீங்கள் என்ன? ஜோ கென்ட்டை பொறுத்த வரையில் அவருடைய பதவி விலகலை ட்ரம்பின் கூடாரத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளவாகத்தான் பார்க்கிறார்கள். அது இந்த நவம்பரில் வருகின்ற இடைக்கால தேர்தலிலும் கடுமையாக எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரின் விலகலுக்கு பிறகு ட்ரம்பின் அப்ரூவல் ரேட் கடுமையாக குறைந்திருக்கின்றது. அண்மையில் அவர் டக்கர் கார்ல்சனுடன் ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அப்போது அவர் தெளிவாக சொல்கிறார், அதாவது தங்களுக்கு ஏற்பட்ட தங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி ஈரான் எங்களுக்கான த்ரெட் இல்லை. அரசு தலைவர், வெளிவார செயலாளர், மற்றது நாடாளுமன்ற பேச்சாளர், இவர்கள் எல்லோரும் இணைந்து இஸ்ரேலின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இந்த போர் இஸ்ரேலுக்காக போருக்கு செய்கிறார்கள், எனவேதான் நான் விலகிறேன் என்று. இது அமெரிக்காவுக்காக செய்யப்படுற போர் இல்லை என்று அவர் இந்த பிரச்சாரம்
ட்ரம்பின் பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போய்விட்டது. இப்போது பென்டகன் திருப்பி கேட்கிறது வெள்ளை மாளிகையிடம் இன்னும் ஒரு $200 பில்லியன் இந்த போருக்கு ஒதுக்க சொல்லி. ஆனால் ஏற்கனவே கேஸ் பிரைஸ் வந்து 2023 இருந்த நிலைக்கு போய்விட்டது அமெரிக்காவின். ஃபெட் ரிசர்வ் சொல்கிறது ஹை இன்ஃபிளேஷன் வரும் என்று, மிகப்பெரிய பணவீக்கம் அங்கு வரும் என்று கூறியிருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் அது மட்டுமல்லாத அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். சார்லி கர்க் வந்து இந்த ஈரானுடனான போரை எதிர்த்தவர் ஆரம்பத்தில் இருந்தே. அவர் ட்ரம்புக்கு ஆதரவாக அமெரிக்கா தான் முதல் என்று பிரச்சாரத்தை செய்தாலும் ஈரானுக்கு எதிரான போரை எதிர்த்தவர். அவர் அதனால் தான் கொல்லப்பட்டார் என்ற குண்டையும் தூக்கி போட்டிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையின் தலைவரை விசாரித்திருக்கிறார்கள். அவா அறிக்கையின்படி அவா கூறியிருக்கின்றார், முன்னர் அதாவது 2025 ஜூன் மாதம் இடம்பெற்ற தாக்குதலில் ஈரான் அணு சக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டன. அதுக்கு பிறகு ஈரான் அணுசக்தியை திரும்ப ஆரம்பிக்கவில்லை. இது அவரின் கூற்று. அந்த அறிக்கையை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், இப்ப இந்த போரை ஆரம்பித்த போது அமெரிக்கா சொல்லி இருக்கிறது ஈரான் அணு யுரேனியத்தை நாங்கள் எடுப்பதற்காக ஈரான் அணுக்குண்டை செய்கிற நிலையில் இருக்கிறது என்று சொல்லி என்றால் அவருக்கு அதுக்கு பதில் இல்லை. அவங்க கேட்டது ஒன்றுதான், எஸ் ஓ நோ. நீங்கள் சொன்னது இது, இவர்கள் சொன்னது இது. அப்ப அதுக்கு அவா சொல்றான்னு சொன்னால் அந்த அணு ஆயுதம் பாதிக்கலாமோ இல்லையோன்றதை எடுக்கிற முடிவை அரசு தலைவர் தான் எடுப்பார் என்று போலை அங்கால தூக்கி போட்டுட்டார் என்று அவருக்கு பதில் இல்லை என்று அவன் அறிக்கை தெளிவாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஈரான் அணு சுத்திகரிப்பை செய்யவில்லை. அது தங்களோட புலனாய்வுத்துறையின் அறிக்கை. அப்ப புலனாய்வுத்துறையின் அறிக்கை எப்படி இருக்கும் போது அரசு தலைவர் நின்று இப்படி சொல்லலாம் என்ற நிலைமை இருக்கிறது. அதாவது ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இல்லை. அதாவது என்னன்னு சொல்வது, இப்ப இந்த ஸ்காட் ரிட்டர் கூறின மாதிரி இந்த ஒரு முட்டாளுக்காக பெஞ்சமின் நெத்தனியாகு 35 வருடம் காத்திருந்தார் என்றுதான் அவர் கூறினார். அதே ஒரு நிலைமையாகத்தான் அவர் மாட்டி இருக்கின்றார். அதாவது ஒரு கட்சி சொல்கிறார், தாங்கள் கேஸ் வீட்டை தாக்கியது சொல்றார், தனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு இந்த போரில் இருந்து உண்மையில் எல்லோரும் கூறுவது போல ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது வெளியேற தெரியாமல் நிற்கிறார்கள். வெளியேறித்தான் ஆக வேண்டும். நிறைவாக இந்த கச்சா எண்ணெய் இருக்கின்றது, பிரெண்ட் க்ரூட் ஆயிலுடைய விலை அதிகரித்து கொண்டு வந்தது. பிறகு அவர் போரை நிறுத்துவது மாதிரியான கதைகளை விட்டார், கொஞ்சம் குறைந்திருந்தது. இப்பொழுது மீண்டும் விலை அதிகரிப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்ற என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்க போன்றதையும் கூறுங்கள். உண்மைதான். என்னட்டு சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட அல் ஜசீரா போட்டிருக்கிறது ஒரு பேராசிரியர் கருத்தின் அடிப்படையில் இந்த க்ரூட் ஆயில் விலை வந்து கிட்டத்தட்ட 150 தொடக்கம் $200 ஒரு பேரல் வந்து எட்டலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ஓமாண்ட ஆயில் வந்து $200 தான் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. முதலில் $98 நேற்று இருந்தது. ஈரான் எண்ணெய் எரிவாயு வயல் தாக்கப்பட்டதும் அது 110 உயர்ந்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் கட்டார் சவுதி அரேபியாவின் தாக்கப்பட்டது. இப்போது தென்கொரியா சொல்லி இருக்கின்றது, தாங்கள் இனி ஆயில் ப்ராடக்ட் ஒன்றையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்று. அவர்களுக்கே இல்லை, அப்ப அவர்கள் அதை ஏற்றுமதி செய்ய மாட்டார். அப்ப எல்லா நாடுகளும் தங்களுக்கு என்று வைத்திருக்க போகிறதே தவிர இந்த நாட்டுக்கு கொடுக்க போறதும் இல்லை. இந்த நிலைமை சரிவரும் வரையிலும் பெரும்பாலான நாடுகளிடம் சேமித்து வைக்கின்ற தகமைகளும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கின்றது. இன்றும் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட யுஏஇ மிகப்பெரிய துறைமுகம், 4700 கப்பல் அதுக்கு நிக்கலாம். அது நேற்று சேட்டலைட் படத்தில் போட்டு வெறிச்சோடி போய் கிடக்கு, ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. அதுலதான் லோட் பண்ணினவர்கள் எண்ணெய். இந்த போர் நடந்து கொண்டிருந்தாலும் அதுக்குள்ளால லோட் பண்ணினவர். அதுவும் இப்போது ஈரான் தாக்குதல் எல்லைக்குள் வந்து விட்டது. அதாவது முற்றாக, அதாவது ஆர்டரிஸ் என்று சொல்றது, இந்த ரத்தத்தை கொண்டு போற ஆர்டரிஸை வந்து முற்றாக பிளாக் பண்ணின மாதிரி தான் கிடக்கிறது. அப்ப இது ஐரோப்பா வந்து மிகப்பெரிய, ஐரோப்பாவும் ஆசியாவும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போகின்றது. இப்ப இந்த போர் இன்னும் ஒரு கிழமை நீடித்தால் ஒரு உலகம் வந்து தலைகீழான ஒரு மாற்றத்தை சந்திக்கும். சற்று முன்னதாக வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது
ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து வருவதாக குவைத் ராணுவம் கூறுகின்றது. நாங்கள் வியாழக்கிழமை காலை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக மேலதிக தகவல்களை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்காக அவதானித்து பின்னர் இன்று நாங்கள் பேசும்போது அந்த விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் மதியம் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.